பிரைஸ் தி லார்ட். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 430 வருடம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய சேனைகள் புறப்பட்டது, அடிமைப்படுத்தப்பட்ட எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்களை சேனைகள் என்று சொல்லுவதற்கு காரணம், அவர்கள் திரளான கூட்டமாய் புறப்பட்டார்கள். விடுதலையாக்கப்பட்ட அன்று புறப்படுவதற்கு முன்னதாக பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அடையாளமிடப்பட்டார்கள். பிரியமானவர்களே, அடையாளமிடப்பட்டு அவர்களை பிரித்து ஆவியானவர் விசேஷமாய் அந்த இடத்துல காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கார தூதனானவன் இறங்கி வரும் பொழுது அங்கே இரத்தத்தின் அடையாளமிடப்பட்ட வீடுகளை, இரத்தத்தின் அடையாளமிடப்பட்ட மனிதர்களை தவிர்த்து மற்ற இடங்களுக்கு அவன் கடந்து சென்று சங்கரித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சேனையானது அங்கிருந்து புறப்பட்டு போன இடத்துல எல்லாம் இவர்களுக்கு தடையாய் எதெல்லாம் வந்ததோ, இவர்களுக்கு பிரச்சனையாய் எவைகளெல்லாம் சந்தித்தார்களோ அவைகளையெல்லாம் ஆண்டவராகிய கர்த்தர் தகர்த்து இவர்களை ஜெயமாய் வழிநடத்தி கொண்டு சென்றதை நாம் பார்க்கிறோம். செங்கடலை சந்தித்தார்கள். இவர்கள் இரத்தத்திலே அடையாளமிடப்பட்ட தேவ ஜனம். பிரியமானவர்களே, செங்கடல் தானாய் வழிவிட்டு அனுப்பினது. கரை புரண்டு போன யோர்தான் நதி அப்படியே நின்று போயிற்று. கண்மலை இவர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணில நீரூற்றை கொடுத்தது. பிரியமானவர்களே, பசியோடு இருந்தார்கள். வானம் தண்ணில இருந்து மன்னா என்கிற தூதனுடைய ஆகாரத்தையும் காடைகளையும் பொழிந்தது, அளவில்லாமல் பொழிந்தது. லட்சக்கணக்கான ஜனங்கள். ஆனால் ஒரு குறையும் இல்லாமல் ஆண்டவர் அவர்களை போஷித்து அவர்களுக்கு எதிராய் வந்த எல்லா தடைகளையும் உடைத்து போட்டு அவர்களை நேர்த்தியாய் நடத்தி சென்றார். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். இவர்கள் மீது இருந்த இரத்தத்தின் அடையாளத்தின் வல்லமையானது இந்த பெரிய அற்புதத்தை செய்தது. பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாமும் கூட பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களும் அவருடைய இரத்தத்திலே மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்தவர்களுமாய் இருக்கிறோம். நாம் பரிசுத்த இரத்தத்தினாலே அடையாளமிடப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, முன்பாக இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் தகர்த்தெறிந்து நம்மை நடத்தி செல்லுகிறவர் நமக்கு முன்பாய் கடந்து செல்லுகிறார். நம்மை நேர்த்தியாய் அவர் நடத்தி செல்ல கடந்து செல்லுகிறார். பிரியமானவர்களே, செங்கடலை போல, யோர்தான் நதியை போல பிரச்சனைகள், தடைகள் எதெல்லாம் எழும்பி வருகிறதோ அவைகளை எல்லாம் தகர்த்து போடுவதற்கு கர்த்தர் நமக்கு முன்னதாய் கடந்து செல்லுகிறார். அவருடைய சேனைகளாகிய நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்தவர், பாவத்தை ஜெயித்தவர், உலகத்தை மேற்கொண்டவர். அவர் ஜெய கிறிஸ்து. அவருடைய சேனைகளாய் இருக்கிறபடியினால நாமும் கூட இந்த நம்முடைய தேசத்தை கட்டி வைத்திருக்கிற எல்லா வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், எல்லா அசுத்த ஆவியினுடைய கிரியைகளை எல்லாம் தகர்த்து போடும்படியாக ஆண்டவர் நம்மை வழிநடத்த அவர் ஆவலுள்ளவராய் இருக்கிறார். தேசத்தை கட்டி வைத்திருக்கிற அசுத்த ஆவிகள், தற்கொலையின் ஆவிகள், அடிக்கடி விபத்தை ஏற்படுத்தி, ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்தி மனித உயிரை கொள்ளையாடுகிற அசுத்த பொல்லாத ஆவிகள், மதுபான வெறியை மனிதர்களிடத்துல தூண்டுகிற ஒருவித பொல்லாத அசுத்த ஆவி, விபச்சார, வேசித்தன, அசுத்த இச்சைகளை தூண்டி விடுகிற பொல்லாத அசுத்த ஆவிகள் நம்முடைய தேசத்தை முழுவதும் மூடியிருக்கிறது. பிரியமானவர்களே, இவைகளையெல்லாம் தகர்த்து நொறுக்க வேண்டுமேயானால் பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் அடையாளமிடப்பட்டிருக்க வேண்டும். அந்த இரத்தத்தின் வல்லமையானது நம்மீது இருக்கும் பொழுது நாம் தேசத்தில் இருக்கிற எல்லா விதமான அசுத்த ஆவிகளில இருந்தும் தேசத்தை நாம் காப்பாற்ற முடியும், தப்புவிக்க முடியும். கர்த்தர் நமக்கு முன்னதாய் கடந்து செல்லுகிறார். நம்மை நாம் முழுவதும் ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.